ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த பாசுரத்திலே வேம்பு முற்றம் கைப்பு மிகுவது போல் வெவ்வினையேன் தீம்பு முற்றும் தேக சுற்றி செல்லுங்கால் ஆம்பரிசால் இயற்கவே சிந்தித்து எதிராஜா இவ்வுடலை தீர்க்கவே ஆன வழி செய். இந்த உடம்பானது பாவத்தினாலே உண்டானது. இது நாள்பட என்ன செய்யும் என்று சொன்னால் மேலும் மேலும் பாவத்தை வட்டிக்கு முதலாக சேர்த்து கொண்டே இருக்கக்கூடியது. இதை போக்குவதற்கு ஒரு வழி சொல்ல என்கிறார். வேப்ப மரமானது முற்றிவிட்டால் அதிலே வேம்பும் கசிப்பும் கூடுவது போலே என்னுடைய வேம்பு முற்ற கைப்பு மிகுவது போல் விவினையேன் தீம்பு முற்றும் தேகச் சென்றுங்கால். எனவே இந்த தீம்பு முற்றாமல் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதாவது ஆம்பரிசால் ஏற்கனவே சிந்தித்து எதிராஜருடைய இந்த உடலை தீர்க்கவே ஆன வழி செய். இதற்கு காரணம் இந்த உடம்புதான் என்பதை தேவருக்கு தெரியாதல்ல. இந்த உடம்பை போக்க வேண்டும் என்று மாமுனிகள் எம்பெருமானாரிடத்திலே பிரபக்தி செய்கின்றார். இந்த பாசுரத்தை சொல்ல நமக்கும் அந்த பிரபக்தி கிட்டுமாகினாலே ஆழ்வார் ஜீயர் திருவடிகளே சரணம்.